பாரத் பயோடெக் இந்தியா லிமிடெட் BBIL அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்தியாவின் சார்பாக கொரோனாவுக்கு தடுப்பு ஊசி இல்லாட்டி தடுப்பு மருந்து என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்களா? கோவாக்சின் இல்லாட்டி கோவாக்சின் அப்படின்னு சொல்றாங்களே, அது எவ்வளவு தூரம் உண்மை? ஆகஸ்ட் 15ஆம் தேதி அந்த வேக்சின் வந்து விடுமா? வெளியில் மனிதர்களுக்கு கிடைக்குமா? பல கேள்விகள் இருக்குல்ல. இந்த கேள்விகள் மட்டும் போதாது, இதற்கான பதிலை தேடி போகும்போது தெய்வ குழந்தையும் பார்க்க வேண்டும். இந்த பதிவு கொஞ்சம் தாமதமாக வந்ததற்கான காரணம், கொஞ்சம் ப்ரூஃபை கிராஸ் செக் செய்ய வேண்டியதாக இருந்தது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். மோனோபோலி அப்படின்னா என்னங்க? எல்லாமே ஒரே ஒரு நபர் மட்டும் கையாள்வது அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு விஷயம், ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு பாத்திர கடையாக இருக்கட்டுமே, எல்லா பெரிய பெரிய வியாபாரிகளும் மிகப்பெரிய ஒரு வியாபாரியிடம் இருந்து தான் அந்த பாத்திரத்தை எல்லாமே வாங்கிட்டு போனாங்கன்னா அந்த மிகப்பெரிய வியாபாரி வைக்கிறது தான் சட்டம். அவன் என்ன சொல்கிறானோ அதை தான் மீதம் இருக்கும் அந்த சில்லறை வியாபாரிகள் கேட்க வேண்டும். இதே மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் இப்போ இந்த பிக் ஃபார்மா அப்படிங்கிறது இருந்து வருகிறது. இந்த பிக் ஃபார்மா அப்படின்னு சொல்கிறத விட வேக்சின் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இருந்து வருகிறது. தடுப்பூசிகள் தான் இங்கே. தடுப்பூசிகள் நல்லதா கேட்டதா அப்படிங்கிறத நம்ம பேச வரல. தடுப்பூசிகளால் எந்த ஒரு நிறுவனம் ரொம்ப பெரிய ஒரு லாபத்தை அடைகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ தடுப்பூசிகளால் மிகப்பெரிய லாபத்தை அடையும் நிறுவனம் அப்படின்னு சொல்கிறத விட அதை தொண்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்குலாம் ஒரு டவுட் இருக்கும், என்னடா தொண்டு நிறுவனம் அப்படின்னு சொல்கிற, லாபம் அப்படின்னு சொல்கிற, இதில் எதை நம்புறது அப்படின்னு கேட்டால், இதை நீங்கள் முழுவதும் கேட்டுட்டு எதை நம்புறது நீங்களே டிக்ளேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம பாரத் பயோடெக் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் கோவாக்சின் அப்படிங்கிற ஒரு வேக்சினை கண்டுபிடிச்சிட்டாங்களாமே. அது வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியா முழுவதும் எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் செய்யப்பட போகிறது. இந்தியா தலை நிமிர்ந்து விட்டது, இந்தியாவின் முதல் ஆன்டி வேக்சின் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்படிங்கிற பல விதமான ஃபார்வர்ட் மெசேஜ், இல்லாட்டி இந்தியா கண்டுபிடித்திருக்கும் முக்கியமான ஒரு மருந்து அப்படிங்கிற நிறைய மெசேஜை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த உலகத்தில் இதுவரையிலும் 140 நிறுவனங்கள், கிட்டத்தட்ட 140 நிறுவனங்கள் இந்த கொரோனாவுக்காக மருந்து கண்டுபிடிப்பதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த 140 நிறுவனங்களில் 11 நிறுவனங்களுடைய மருந்து என்பது சோதனைக்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 11 மருந்து கம்பெனிகளில் 2 நிறுவனங்கள் இந்தியாவை சார்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரு நிறுவனம் தான் பாரத் பயோடெக் இந்தியா லிமிடெட். ஸோ BBIL ICMR கூடயும் அதே மாதிரி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி NIV அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 அமைப்புகளுடன் சேர்ந்து இந்த ஒரு மாற்று மருந்தை கண்டுபிடித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது புதுசாக இப்போ என்னதான் பார்க்க போகிறோம், சோதித்து பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து தான் அந்த சோதனை என்பது தொடங்க போகிறது. இந்த சோதனை அப்படின்னு சொல்லும்போது ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கும் ஜூலைக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் 32 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த 32 நாட்களுக்குள் ஒரு வேக்சினை இல்லாட்டி ஒரு மருந்தை பரிசோதனைகள் செய்து, ஏன்னா 4 விதமான பரிசோதனைகள் இருக்கு, அத்தனை பரிசோதனைகளையும் செய்து மனிதர்களுக்கு கொண்டு வந்து விட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக அது நடக்காது அப்படின்னு சொல்லி பல வல்லுநர்கள் சொல்லிவிட்டார்கள். இதன் காரணமாக இந்த BBIL அப்படிங்கிற அந்த நிறுவனமே ஒரு மறுப்பு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. வாட்ஸ்அப்லாம் தவறான ஒரு செய்தி வந்து விட்டது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த வேக்சின் இந்தியர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. நாங்கள் டேட்டை வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. பட் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஃபேஸ் 2 அப்படிங்கிற அந்த ஒரு சோதனை முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு முடித்து விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா எத்தனை ஃபேஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒரு மருந்து என்பது வெளியில் வருவதற்கு 4 விதமான சோதனைகள் செய்ய வேண்டும். முதல் கட்ட சோதனையும் 2வது கட்ட சோதனையும், ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படிங்கிறது அந்த மருந்தினுடைய எஃபிஷியன்சி எப்படி இருக்குது, அந்த மருந்தை போடுற நோயாளிகளுடைய உடல் ரீதியான மாற்றங்கள் என்ன, அவங்களுக்கு ஏதாவது நோய் வருகிறதா, இதை ஒரு 30லிருந்து 60 நாட்கள் அப்படி இல்லைன்னா 90 நாட்கள் 120 நாட்கள்லாம் பராமரிப்பார்கள், பாதுகாப்பார்கள். அந்த நோயாளிகளுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படிங்கிறது தான். ஃபேஸ் 3ல தான் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருக்கிற டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பர்சன்ஸுக்கு இதை போடுவாங்க, இந்த தடுப்பூசியை போடுவாங்க. இது எந்த அளவுக்கு டோசேஜ் கொடுக்கணும், எந்தெந்த ரீஜனில் இருக்கிற எந்தெந்த வயதில் இருக்க மனிதர்களுக்கு எவ்வளோ டோசேஜ் கொடுக்கணும், ஒரு கையில் போடணுமா 2 கையில் போடணுமா இல்லை வேறு ஏதாவது வழியில் இது போடணுமா, இப்படி பலவிதமான சோதனைகள் எல்லாமே ஃபேஸ் 3ல தான் நடக்கும். ஃபேஸ் 4ல தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், இது அத்தனையும் சாத்தியப்படுமா, அத்தனை மனிதர்களுக்கும் கொண்டு செல்ல முடியுமா, இந்த மாதிரியான சில விதமான யோசனைகள் எல்லாமே இந்த ஃபேஸ் 4ல செய்வார்கள். இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் லெவலில் வந்துடும்.
இருக்கிறோம். ஸோ ஃபேஸ் 4ல நம்ம இப்போ அதிகமாக கவனம் செலுத்தாட்டியும் ஃபேஸ் 3, ஃபேஸ் 2, ஃபேஸ் 1 இதை நம்ம கவனம் செலுத்த வேண்டும். இப்போ நம்ம செஞ்சிருக்கிறது என்ன, இந்த கோவாக்சின் அப்படிங்கிற இந்த வேக்சினை 1100 நபர்களுக்கு ஃபேஸ் 1ல 360லிருந்து 375 நபர்களுக்கும் ஃபேஸ் 2ல 750 நபர்களுக்கும் போட போவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஸோ ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 இது இரண்டையும் சேர்த்து 28 நாட்களில் நாங்கள் முடித்து விடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ICMR பிளஸ் NIV பிளஸ் இந்த BBIL அப்படிங்கிற நிறுவனம் சொல்லியிருக்கிறது. இது சாத்தியப்படுமா? 28 நாட்களில் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 கம்ப்ளீட் பண்ண முடியுமா என்று பல விஞ்ஞானிகள் கேள்விகளை எழுப்பிய காரணத்தினால் இந்த கோவாக்சின் அப்படிங்கிறது இப்போது வெளிவருமா என்பதே சந்தேகமாகத்தான் இருந்து வருகிறது. அப்படின்னா உங்களுக்கு டவுட் இருக்கு, இவங்க போட்ட பிளான் என்ன? இன்டர்நேஷனல் சட்டத்துக்கு தகுந்தது போல தான் நாங்கள் ட்ரையல் இந்த சோதனை முயற்சியில் ஈடுபடுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ இவங்க போட்டிருக்கிற பிளான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 14 நாட்கள் ஒரு டோஸ் கொடுத்து 14 நாட்கள் முடியும் போது ஃபேஸ் 2 என்பது ஸ்டார்ட் ஆயிரும். இந்த ஃபேஸ் 2ல மறுபடியும் ஒரு 750 நபர்களுக்கும் இந்த வேக்சின் என்பது கொடுக்கப்படும். ஸோ 28 நாட்களின் முடிவில் ஃபேஸ் 1 பிளஸ் ஃபேஸ் 2 என்பது கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எக்காரணம் கொண்டும் சாத்தியப்படாது, சோதனை எலிகளாக மனிதர்களை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு உலக அளவில் இருக்கும் பலவிதமான விஞ்ஞானிகளால் இப்போது இந்த BBIL பிளஸ் ICMR பிளஸ் NIV மீது வைக்கப்படுகிறது. ஆனா இந்த ICMR NIV இவங்க எல்லாமே என்ன சொல்லிட்டாங்க, நாங்க இப்போதைக்கு இந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்கிறோம், அதன் பிறகுதான் இது எல்லாமே நாங்க முடிவுக்கு கொண்டு வருவோம், டேட் எதுவுமே அறிவிக்கலன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு அந்த டேட் வந்ததுக்கான காரணம் ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு கொரோனாவிலிருந்து மாற்று மருந்து வந்துவிடும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 ரீசன் இருக்கு. ஒன்று, இங்க நடக்கிற பீகார் தேர்தல், அமெரிக்கா தேர்தலையும் இந்த கொரோனா வைரஸ் தான் ரொம்ப பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த போகிறது. அங்கே யாருடைய ஆட்சியின் கீழ் இந்த கொரோனா வைரஸ்னுடைய மருந்து கண்டுபிடிக்கப்பட போகிறதோ அவர்கள் மீண்டும் அதிபராகவோ இல்லாட்டி புதிய அதிபராகவோ மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இதனால தான் ஆபரேஷன் வார்ப் ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு ஆபரேஷன்லாம் தொடங்கி 300க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து மாற்று மருந்தை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி உங்க மைண்ட்ல அப்படியே ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம இல்லை, இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறத சொல்லி வரப்போகிறோம். ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படி செய்யும் போது பீகார் எலெக்ஷனுக்காக இதெல்லாம் நடந்திருக்கலாம், பிஜேபி இந்த மாதிரி சில விதமான கோல்மாலில் ஈடுபட்டிருக்கலாம் அப்படிங்கிற வேறொரு செய்தியும் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. இதையும் நாம் யோசிக்க வேண்டும். ஏன்னா எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படிங்கிறது ஒரு வேக்சினை கொண்டு வர முடியாது. அந்த வேக்சின் இப்போ கொரோனா வைரஸால் கோடிக்கணக்கான மனிதர்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள், 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 2வது இல்லாட்டி 3வது இடத்தில் இப்போ இந்தியா அப்படியே தடுமாறி நிற்கிறது இந்த கொரோனா வைரஸால் பாதிப்படைந்த நாடுகளின் பட்டியலில். 2வது நாடாக மாறிவிட்டது. ஒரே நாளில் அதிக அளவு கொரோனா வைரஸை பதிவு செய்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா 2வது இடத்தில் வந்துவிட்டது. இப்படி பலவிதமான நேரங்களில் இந்தியா என்பது முன்னிலைப்படுத்தப்படுகிறது. ஆமாவா இல்லையா? ஆமா. ஏன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய இப்போதைய தலைமை யாரிடம் இருக்கிறது? அதுவும் இந்தியாவிடம் தான் இருக்கிறது. இந்தியாவில் அதிக அளவு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம கேட்கும் போது நமக்குள்ள பயம் வரும். வேக்சின் ஈஸியா இந்தியாவுக்குள்ள வந்துடும், இந்தியாவுக்குள்ள வந்துருச்சுன்னா அவன் லாபத்தை அள்ளிட்டு போகலாம், அது வேறொரு விஷயமா இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த BBIL அப்படிங்கிற நிறுவனமும் அதே மாதிரி சைகோவ்-டி என்கிற இந்த வேக்சினும் இந்த 2 மட்டும்தான் இந்தியாவின் சார்பாகவும் இந்திய மருந்து கம்பெனிகளாலும் ஆதரிக்கப்படுகிறதா என்று கேட்டால் இல்லை. இந்த இடத்துல தான் உண்மை தெய்வ குழந்தை எல்லாமே விளையாட போகிறார்கள். இவ்வளோ தூரம் நீங்கள் கேட்ட கேள்விகள் நான் சொன்னது எல்லாமே நார்மலாக நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணாலும் கிடைச்சிடும். சரி, இந்த BBIL அப்படின்னு சொன்னமே, பாரத் பயோடெக் இந்தியா லிமிடெட், இவங்களுக்கும் கேட்ஸ் ஃபவுண்டேஷனுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் சம்பந்தம் இருக்கிறது. பலவிதமான வேக்சினுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாயை டொனேஷனாக யார் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க? இந்த கேட்ஸ் ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கேட் ஃபவுண்டேஷன் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யாருக்கு? இந்த BBIL அப்படிங்கிற நிறுவனத்துக்கு. இன்னொரு மருந்து சொன்னேன், சைகோவ்-டி என்கிற ஒரு மருந்து. அந்த மருந்தை யார் தயாரிக்கிறார்கள்? சைடஸ் கேடிலா அப்படிங்கிற வேறொரு நிறுவனம். இந்த சைடஸ் கேடிலாவுக்கும் நேரடியாக கேட்ஸ் ஃபவுண்டேஷனுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா இந்த சைடஸ் கேடிலா அப்படிங்கிற அந்த மருந்து நிறுவனத்திற்கும் வேறொரு அமைப்பிற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அந்த அமைப்பின் பெயர் IDRI, இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த IDRIக்கும் கேட்ஸ் ஃபவுண்டேஷனுக்கும் மிகுந்த தொடர்பு இருக்குங்க. பல ஆயிரம் கோடி ரூபாய் இந்த IDRIக்கு யார் கொடுத்துட்டு இருக்காங்க? கேட்ஸ் ஃபவுண்டேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா வேக்சின், உலக அளவில் வேக்சினை கட்டுப்படுத்தும் ஒரு நோக்கில் IDRI என்பதும் இருக்கிறது. IDRIக்கும் இந்த சைடஸ் கேடிலாவுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. ஸோ A = B, B = C னா A = C.
அப்படின்னா இந்த ஒரு கேடிலா அப்படிங்கிற அந்த நிறுவனத்திற்கும் நேரடி இல்லாமல் மறைமுகமாக கேட்ஸ் ஃபவுண்டேஷன் கூட ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. இப்படி சுத்தி சுத்தி பார்த்தா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் அங்க வந்து நிக்கிறாங்க. நம்ம முதல்ல சொன்ன அந்த பாத்திரம் வியாபாரம், மிகப்பெரிய பாத்திர முதலாளி, அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம இப்போ வரப்போறோம். சரி, இந்தியா கூட இந்த 2 நிறுவனங்கள் கிடையாது, 11 நிறுவனங்கள், இந்தியாவை சார்ந்த நிறுவனங்களே இந்த கொரோனா வைரஸுக்காக பலவிதமான மருந்துகள் கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்தியாவில் இருக்கும் பல மருந்து கம்பெனிகளையும் பல வெளிநாட்டு நிறுவனங்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்பவே கொஞ்சம் டெண்டர்ல, கொஞ்சம் ஒப்பந்தங்களில் கையெழுத்து வாங்கிவிட்டார்கள். நாங்க இந்த மாதிரி மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், அந்த மருந்தை உற்பத்தி செய்து தர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய கடமை, அதற்கு நீங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி ஒத்துழைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒப்பந்தம் தான். இந்த உலகத்துல எந்த நாடு மருந்து கண்டுபிடிச்சாலும், எந்த நிறுவனம் மருந்து கண்டுபிடித்தாலும் உலகில் இருக்கும் அனைவர்களுக்கும் அந்த மருந்தை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இந்தியா என்கிற ஒரு நாடும் அந்த நாட்டில் இருக்கும் மருந்து கம்பெனிகளுடைய உதவியும் தேவை. அவர்கள் நினைத்தால் தான் அதை உற்பத்தி செய்து பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய முடியும். அப்படி இப்போதே நம்முடைய இந்திய நாட்டில் இருக்கும் மருந்து கம்பெனிகளில் 2 முக்கியமான நிறுவனங்கள் அவங்களுடைய ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கிவிட்டன. அந்த மருந்து நிறுவனங்கள் யாவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்ட்ராசெனிகா அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் மொடர்னா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான். இந்த ஆஸ்ட்ராசெனிகா, மொடர்னா அப்படிங்கிற இந்த 2 நிறுவனங்கள் மிக 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 கவனிக்கப்பட வேண்டிய நிறுவனங்கள். இந்த மொடர்னா அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. அவங்க தான் mRNA அப்படிங்கிற வேக்சினை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். RNA இல்ல, mRNA வேக்சின் தயாரிக்கிறார்கள். இந்த mRNA வேக்சினை பத்தி ஸ்டடி பண்ணினாலே அது மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டரி. ஏன்னா mRNA வேக்சின் என்பது இதுவரையிலும் மனிதர்களுக்கு போடப்படவில்லை, அப்படியே போடப்பட்டிருந்தாலும் அது எல்லாமே ஃபெயிலியரா தான் வந்திருக்கு. ஸோ அவங்க இப்போ ஃபேஸ் 3 லெவலுக்கு போயிட்டாங்க. யாரு? இந்த மொடர்னா அப்படிங்கிற அந்த நிறுவனம். அவங்க கண்டுபிடித்திருக்கும் கொரோனாவினுடைய வேக்சின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா mRNA 1273 என்று அழைக்கிறார்கள். அடுத்ததா ஆஸ்ட்ராசெனிகா மருந்து நிறுவனம் கண்டுபிடித்த அந்த மருந்தை ACD1222 அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். ஸோ இந்த ACD1222 இருக்கட்டும், அப்படி இல்லைனா mRNA 1273 இருக்கட்டும், இது இரண்டும் ஃபேஸ் 3 லெவலுக்கு, அதாவது அந்த சோதனை முயற்சியில் 3வது கட்டத்துக்கு வந்து விட்டார்கள். அவங்க இந்த மருந்து சரியாக வேலை செய்கிறது அப்படின்னு சொன்ன உடனே இந்தியாவிலிருந்து இதனுடைய ப்ரொடக்ஷன் அதிக அளவு இருக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். இது எல்லாமே நம்ம தெய்வ குழந்தையின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் மருந்து நிறுவனம் என்று சொன்னால் மிகையல்ல. அதுக்கான ப்ரூஃப் தான் நீங்க பின்னாடிலாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இவ்வளோ தூரம் நம்ம ஒன்று பார்த்தோம். அதுல வேறொரு விஷயத்தையும் பார்க்கணும். இந்த ஹைட்ராக்சி குளோரோக்யூன் அப்படிங்கிறதெல்லாம் மறந்தே போயிருச்சு, அப்படிதானே? ஏன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இந்த எல்லா நிறுவனங்களும், எல்லா அமைப்புகளும் இந்த ஹைட்ராக்சி குளோரோக்யூனுடைய அந்த சோதனை முயற்சி அப்படியே கைவிட்டு விட்டார்கள். அப்படி அதுக்கு பதிலாக எதை கொண்டு வந்திருக்காங்க? ரெம்டெசிவிர். ஜிலேட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு மருந்து தான் ரெம்டெசிவிர். இந்த ரெம்டெசிவிர் இன்றைய செய்தியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு 5000 ரூபாய்க்கு தரப்படும். ஒரு டோஸின் விலை 5000 ரூபாய். ஒரு மனிதனுக்கு 3 to 6 முறை இந்த டோசேஜ் நமக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, கிட்டத்தட்ட மருந்துக்கு மட்டுமே நம்ம எவ்வளவு ரூபாய் செலவழிக்க வேண்டியதாக இருக்கும்? ஒரு 50,000 ரூபாய் செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். வெறும் 50,000 அப்படின்னு கேட்டா, இங்க அமெரிக்காவை நம்ம எடுத்து பார்க்கணும். இங்க முக்கியமா நம்ம அமெரிக்காவை எடுத்து பார்க்கணும். அமெரிக்கால தான் அதிக அளவு இந்த கொரோனா வைரஸ், அதை சுற்றி இருக்கும் உலக அரசியல் எல்லாமே நடைபெறுகிறது. கொரோனா வைரஸ் வந்ததுனால மனிதர்களுக்கு பெரிய இழப்பு. உங்களை மாதிரி என்ன மாதிரியான பல மனிதர்கள் வேலை இல்லாம ரொம்ப பெரிய ஒரு துன்பத்தில் இருக்கும்போது அரசாங்கங்கள் இங்க என்ன செய்கிறது, இல்லாட்டி அவர்களுடைய உலக அரசியலை எப்படி மாற்றுகிறார்கள் என்று கேட்டால், கருப்பு பணத்தை எல்லாமே வெள்ளை பணமாக மாற்றுகிறார்கள். அப்படி இல்லைன்னா அதீத லாபம் எடுக்கிறார்கள். அப்படி இல்லையா இந்த பிக் பார்மாக்கு, பெரிய பெரிய மருந்து நிறுவனங்களுக்கு நாம் அடிமையாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அதற்கு சிறந்த உதாரணம் தான் இந்த ரெம்டெசிவிர் அப்படிங்கிற மருந்தை கிட்டத்தட்ட 5 லட்சம் டோசேஜ் 5 லட்சம் டோசேஜை அமெரிக்கா 14,000 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கி இருக்கிறது. அதாவது இந்த ஜிலேட் அப்படிங்கிற அந்த நிறுவனம் உருவாக்கும் ரெம்டெசிவிர் என்கிற மருந்தின் ஜூலை ப்ரொடக்ஷன் முழுவதும் அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும். அடுத்ததா ஜூலை கழிந்து ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 2 மாதங்கள்ல இருக்கிற ப்ரொடக்ஷன்ல 90% அமெரிக்காவுக்கு தான் செல்லும். அதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு விட்டன. அப்படின்னா நீங்க கேட்கலாம், இந்த ரெம்டெசிவிர் அப்படிங்கிற மருந்து ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4 இந்த 4 கட்ட சோதனையிலும் பாஸ் ஆயிருச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இந்த ரெம்டெசிவிர் அப்படிங்கிற மருந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்ட மருந்தே கிடையாது. இந்த மருந்து ஹைட்ராக்சி குளோரோக்யூன் எப்படி பல வருடங்களாக 60-70 வருடங்களாக இருக்கிறதோ அதே மாதிரி தான் இந்த ரெம்டெசிவிர் அப்படிங்கிற மருந்தும் இருக்கிறது. இதன் காரணமாக மிக சொற்பமான அளவில் மட்டுமே மனிதர்களை காப்பாற்ற முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த சொற்பமான மனிதர்களை காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் பல 1000 கோடி ரூபாய் இந்த ஒரு நிறுவனத்திற்காக கொடுக்கப்படுகிறது. இந்த நிறுவனம் எது அப்படின்னு கேட்டா
ஹைட்ராக்சி குளோரோக்யூனுக்கும் உலக நாடுகளுக்கும் இடையே நடந்த யுத்தம் அப்படிங்கிற 2 பாகங்கள், 2 வீடியோ நம்ம பார்த்துருப்போம். அந்த 2 வீடியோலையும் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம். பார்க்காத நபர்கள் இருந்தால், இல்லை உங்களுக்கு மறந்துருச்சுன்னா தயவு செஞ்சு அந்த வீடியோவை பார்த்துருங்க. நம்முடைய உழைப்பு வீணாக போகக்கூடாது. நம்ம எடுக்கிற ஒவ்வொரு வீடியோவும், அதில் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் பிற்காலத்திலும் கடந்த காலத்திலும் அப்படியே நிதர்சனமான உண்மையாக மாறி வருகிறது. அதற்கு சிறந்த ஒரு உதாரணம் தான் ஹைட்ராக்சி குளோரோக்யூன் வர்சஸ் வேர்ல்ட் அப்படிங்கிற இந்த ரெம்டெசிவிர். சரி, இந்த ரெம்டெசிவிருக்கு அமெரிக்காக்காரன் 14,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கான். வெறும் 5 லட்சம் டோசேஜுக்கு தான் நான் சொல்றேன். 5 லட்சம் டோசேஜ், மனிதர்களுக்கு கிடையாது, வெறும் டோசேஜ் லெவலில் மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அங்க எத்தனை கோடி மனிதர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு போடுங்க. ஒரு மனிதனுக்கு இவங்க சொல்ற மாதிரி, அமெரிக்கா சொல்ற மாதிரி எத்தனை ரூபாய் செலவழிக்க போகிறார்கள் ரெம்டெசிவிர் மருந்து வாங்குவதற்காக? சுமார் 2.5 லட்சம் ரூபாய் இந்தியாவின் மதிப்பில் செலவழிக்க போவதாக சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு சின்ன கணக்கு தான். அப்ப இதே மாதிரி 2 வேக்சின் ஃபேஸ் 3ல வந்துருச்சுன்னு சொன்னோமே. கோவேக்சின் அப்படிங்கறத விட்டுருங்க, அதாவது பாரத் பயோடெக் இந்தியா லிமிடெட்னுடைய மருந்தை விட்டுருங்க. அது இப்போ ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ல தான் இருக்கு. வேற 2 மருந்துகள் ஃபேஸ் 3க்கு வந்ததாக நம்ம சொன்னோமே, அவங்க கூட இந்தியாவில் ஒப்பந்தம் போட்டிருக்காங்கல்ல. அந்த மருந்துகள், அதாவது mRNA 1273 AZD1222 அப்படிங்கிற மருந்துகள், இந்த மருந்துகளுக்கு யூகேலிருந்தும் பல நாடுகளும் லட்சக்கணக்கான ரூபாயை, கோடிக்கணக்கான ரூபாயை யாருக்கு கொடுத்திருக்காங்க? ஆல்ரெடி இந்த 2 நிறுவனங்களுக்கு, மொடர்னா அப்படிங்கிற நிறுவனத்துக்கும் அஸ்ட்ராசெனிகா போன்ற நிறுவனங்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். நம்ம பார்த்ததெல்லாம் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். சின்னதா ஒரே ஒரு சின்ன ஐஸ் கட்டியை மட்டும்தான் பார்த்துருக்கோம். பெரிய ஐஸ் மலையை பார்க்கவே இல்லை. அதில் பார்க்க வேண்டும் என்றால் இந்த mRNA அப்படிங்கிற அந்த வேக்சினை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இன்னைக்கு நீங்கள் தேட வேண்டியது mRNA வேக்சின் மனித குலத்திற்கு நல்லதா தீங்கானதா? இதை மனிதர்கள் சோதித்து பார்த்திருக்கிறார்களா? அப்படி சோதித்து பார்த்திருந்தால் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? அதை மட்டும் நீங்கள் தேடி பார்த்துட்டீங்கன்னா, இந்த மொடர்னா அப்படிங்கிற அந்த நிறுவனம் என்ன செய்கிறது, மொடர்னா நிறுவனத்திற்கும் கேட்ஸ் ஃபவுண்டேஷனுக்கும் என்ன சம்பந்தம், அவர்களுக்கும் ICMRக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? இப்படி பலவிதமான கேள்விகள் உங்களுக்கு வரலாம். அந்த கேள்விகளுக்கான விடையை தேடி பாருங்கள். கிடைக்காவிடில் தமிழ் பொக்ஷம் சார்பாக பார்த்து விடலாம். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.